சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடந்திருக்கும். என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். மொத விஷயம், நீங்க கூட்டமா ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பீங்க. இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயாவது ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. அந்த டைம் பார்த்து சடனா ஒரு சாக்கு, ஏய் இது கனவுல நடந்த மாதிரியே இருக்கே. அந்த இடம், அந்த பிளேஸ் அப்படியே உங்களுக்கு கனவுல வந்திருக்கும். அப்படி ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. 2வது விஷயம், நீங்க எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னு பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, மொபைல் எடுத்துட்டோமா அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சரி, அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருளாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. 3வது விஷயம், நீங்க யாருக்காவது கால் பண்ணணும்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அந்த டைம் பார்த்து அவங்களே கால் பண்ணியிருப்பாங்க. இது கண்டிப்பா நடந்திருக்கும். சரி, இது கோஇன்சிடென்ட்டா இல்ல மைண்ட் கனெக்ஷனா என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உங்க வீட்ல ஏதாவது ஒரு ரூம்குள்ள போகும்போது, ஆமா இந்த ரூம்குள்ள நான் ஏன் வந்தேன், என்ன பொருள் எடுக்க வந்தேன் அப்படின்னு கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ரொம்ப நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, ஆமா நான் இப்ப என்ன டாபிக் பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்துறியா அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருப்போம்ல. அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அலாரம் வச்சுட்டு காலையில லேட்டா எழுந்திருக்கிறது, அந்த பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது யோசிச்சுட்டு இருந்தப்போ சடனா எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது பப்ளிக்கா அந்த பேரை பார்க்கும்போது, அட இந்த பேர் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்போம்ல. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எது எது நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.